சிலையும் நீயே சிற்பியும் நீயே. அத்தியாயம் 14. பேச்சை குறைக்கலாமே. மிக குறைவாக பேசுபவர்களே உலகின் மிகச்சிறந்த மனிதர்கள் என்கிறார் ஷேக்ஸ்பியர். சாதனையாளர்கள் சிலரின் வாழ்க்கை வரலாற்று ஏட்டை புரட்டி பாருங்கள். சிந்தனையில் சாதனை பற்றிய எண்ணங்கள் வேரோட அன்றாடம் சிறந்த செயலாக்கங்களில் தங்களை ஈடுபடுத்தி வெற்றி பாதையை நோக்கி நடைபோட்ட வண்ணம் இருப்பார்கள். வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, இதிலெல்லாம் அவர்கள் நேரத்தை தொலைப்பதில்லை. நடைமுறை வாழ்க்கையில் சிலரை சந்தித்திருப்பீர்கள். காலையில் எழுந்ததும் வீட்டில் மற்றவர்களுடன் அனாவசிய பேச்சில் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு விவாதம் தொடர்ந்து ஒரு சண்டை, கூச்சல், குழப்பம், பிறகு அலுவலகம் போய் அங்கே ஒரு அரட்டை, ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் அலசல், மாலை நேரத்தில் நேராக வீடு திரும்பாமல் நண்பர்களுடன் ஒரு வெட்டி பேச்சு கச்சேரி, நடுநடுவே ஃபோனில் அரட்டை, செல்போனில் அரட்டை, இப்படி பல அரட்டை கச்சேரிகள் அரங்கேற்றம். இவர்கள் தனியாக அமர்ந்து சிந்தித்து பார்த்தால் அன்று பெரும்பாலான நேரங்களை எப்படி செலவழித்தோம் என்று ஆராய்ந்து பார்த்தால் புரியும். அனாவசிய பேச்சுக்களிலேயே அன்றைய பேச்சு முழுவதும் கழிந்ததை உணர முடியும். யார் யார் வெட்டி பேச்சு, வீண் பேச்சு இவைகளை ஈடுபடுகிறார்கள் என்று பார்ப்போமா? தனக்கென வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இல்லாதவர்கள், எப்படியாவது வாழ்ந்து எப்படியாவது பொழுதை கழித்தால் சரி என்ற எண்ணமுள்ள மனிதர்கள். தன் வெட்டி பேச்சினால் மற்றவர்களை நேரத்தையும் வீணாக்குகிறோமே என்ற எண்ணம் துளிக்கூட இல்லாதவர்கள். வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, பொறுப்புடன் செயலாற்றும் மற்றவர்கள் பொறுப்பு, சுமை இதை பற்றியே உணராதவர்கள். பேசியே பொழுதை போக்க பழக்கப்பட்டவர்கள். தொண பேச்சை எளிதில் நிறுத்தி கொள்ள முடியாதபடி பழக்கப்பட்டு விட்டவர்கள். தாம் ரொம்ப நன்றாக பேசுகிறோம் என்று மற்றவர்கள் நினைக்க ஏதாவது ஒரு பொருள் பற்றி ஆணித்தரமாக பேசுபவர்கள். ரொம்ப நல்லா பேசுறீங்க என்று யாராவது சொல்ல மாட்டார்களா என்று நினைக்கும் புகழ்ச்சிக்கு ஏங்கும் மனிதர்கள். அரைகுறை ஞானத்தை வைத்துக்கொண்டு அனைத்தையும் அறிந்தவர் போல பேசும் சில அரைகுறை அறிவாளிகள். இப்படியாக வெட்டி பேச்சில் ஈடுபடும் பலரை நாம் பார்த்திருக்கிறோம். சில சொற்களில் அதிகம் சொல்வது பேரறிவாளர்களின் தனிப்பண்பு. அதிக நேரம் பேசி ஒன்றுமே சொல்லாமல் இருப்பது சிற்றறிவாளர்களின் தனிப்பண்பு என்கிறார் ரோச் புகாரி எனும் அறிஞர். 100 செத்த வார்த்தைகளை பேசுவதை விட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை பேசுவதே மேல் என்கிறார் பென்ஷாம் எனும் மேல்நாட்டு அறிஞர். அதாவது அனாவசியமான 100 வார்த்தைகள் பேசுவதற்கு பதிலாக அவசியமான ஒரு வார்த்தை பேசுவதே நல்லது. எந்தெந்த சூழ்நிலையில் அளவாக பேசுவதால், அதாவது பேச்சை குறைத்து கொள்வதால் என்னென்ன நன்மைகள் என்று பார்ப்போமா? பொதுவாக வீடுகளில் பிரச்சனைகள் தலைதூக்கும் நேரம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் காலை நேரம்தான். காலை நேர கலைபரம் எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடிய ஒன்றே. அந்த நேரம் அளவாக பேசி பாருங்கள். பிரச்சனை என்பதற்கே இடமில்லை. அதை விடுத்து, அந்த காலத்தில் நீ செஞ்சது தெரியாதா, அன்னைக்கு நீ பேசின பேச்சை என் ஜென்மத்தில் மறக்க மாட்டேன், உங்கள் வீட்டில் போய் பொண்ணு எடுத்தேன் பாரு, ஆசையாக வளர்த்து உங்களுக்கு போய் என்ன கொடுத்தாங்களே, இந்த டயலாக்கெல்லாம் வேண்டாம். காலை நேர சண்டை அன்றைய பொழுதையே வீணாக்கி விடுவதோடு கேட்டுக்கொண்டிருக்கும் பிஞ்சு குழந்தைகள் மனதையும் ஒருவித சோகத்திற்கு ஆளாக்கிவிடும். எனவே காலை நேரத்தில் பேச்சை குறையுங்கள். அடுத்து, நீங்கள் கண்டிப்பாக பேச்சை குறைக்க வேண்டிய நேரம் ஒன்றிருக்கிறது. அதுதான் நீங்கள் கோபப்படும் நேரம். நீங்கள் கோபப்படும் போது உங்களை நினைத்து பாருங்கள். கண்கள் சிவக்க, நரம்புகள் புடைக்க, இரத்தம் தலைக்கேற, என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்று புரியாமல் வாயிலிருந்து வசை மாறி வார்த்தைகள் பிரவாகம் எடுக்கும். இப்படி பேசிவிட்டோமே என்று நீங்கள் மனதிற்குள் புழங்க, இந்த சூழ்நிலைக்கு எது காரணம்? கோபப்படும் போது
நீங்கள் பேச்சை குறைக்காததே காரணம். பாதம் இடறினால் பரவாயில்லை, நாவை மட்டும் இடற விடாதே என்பது அரேபிய பழமொழி. எனவே கோபம் தலை தூக்கும் நேரம் உங்கள் நாவை தலை தூக்க விடாதீர்கள். சண்டை சச்சரவுகளின் போதும் பேச்சை குறைக்க பழக வேண்டும். வீடுகளில் வீட்டு அங்கத்தினர்களுடன் சரி, அலுவலகத்தில் அலுவலக நண்பர்களுடனும் சரி, அபிப்பிராய பேதங்கள் அவ்வப்போது ஏற்படாமல் இருக்காது. அந்த நேரம் பேச்சை குறைப்பதன் மூலம் விவகாரத்தை முற்றி போவதை தவிர்க்கலாம். சிறு சிறு அபிப்பிராய பேதங்களே பெரிய சண்டை சச்சரவில் போய் முடிகிறது. சிறு அபிப்பிராய பேதம் என்னும் விரிசல் ஏற்படும் போதே பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். பெரிய சண்டை என்னும் பிளவை காணாமல் தவிர்த்து விடலாம். வேலை நேரத்தின் போது பேச்சை குறைப்பதன் மூலம் வேலை வெகு சீக்கிரமாகவும் சிறப்பாகவும் முடிவதை பார்க்கலாம். உங்களில் சிலர் அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை தொடங்கும் நேரம் ஒரு ஃபோன் கால் வந்தால் போதும், எடுத்த வேலையை அம்போ என்று விட்டுவிட்டு ஃபோனில் வெகு சுவாரஸ்யமாக அரட்டை அடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அரை மணி நேரத்தில் முடியும் வேலை 3 மணி நேரத்திற்கு ஜவ்வாக இழுக்கப்பட்டுவிடும். உறவினர்கள் நண்பர்களை திருமண விழாக்கள் மற்றும் பார்ட்டிகளில் சந்தித்து பேசும்போது கூட நிதானத்தை கடைபிடிப்பதே நல்லது. சந்தோஷ மிகுதியால் அளவுக்கு மீறி பேசி அரட்டை அடிக்கும் போது பேச்சை கொஞ்சம் குறைத்து கொள்வதால் தேவையற்ற சில ரகசியங்கள் வெளிப்படுவதை தவிர்க்கலாம். பிறகு தேவையில்லாமல் இதையெல்லாம் ஏன் உளறினோம் என்று உங்களுக்குள் வருத்தப்படுவதையும் தவிர்க்கலாம். அலுவலகத்தில் மேல் அதிகாரியுடன் பேசும்போது, வீட்டில் பெரியவர்களுடன் உரையாடும் போதும் கவனமாக பேசுவது நல்லது. பேச்சை குறைத்து அளவாக பேசுவதால் அவர்கள் மனதில் நன்கு மரியாதை கொடுக்க தெரிந்தவர் என்கிற அபிப்பிராயம் ஏற்படுவதோடு அதிக பிரசங்கி என்னும் பட்டத்திலிருந்தும் தப்பலாம். வீடாகட்டும் அலுவலகமாகட்டும், உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவரிடம் பேச்சை குறைத்து கொள்வதே நல்லது. தேவையற்ற சில சொந்த விஷயங்களை உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவரிடம் தேவையில்லாமல் சொல்வது உங்களில் சிலருக்கு பழக்கமாக இருக்கலாம். அவர்களிடம் பேச்சை குறைத்து கொள்வதால் உங்கள் அதிகாரம் காப்பாற்றப்படுவதுடன் உங்கள் மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். இலக்கிய கூட்டம் மற்றும் சொற்பொழிவு விழாக்களுக்கு செல்லும்போது அருகில் நண்பர் இருந்தால் அவரிடம் பேச்சு கொடுத்து பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். இதனால் சொற்பொழிவாளர்களுடைய அருமையான பேச்சு நீங்கள் கேட்க முடியாமல் போவதுடன் அருகில் இருப்பவர்களுக்கும் உங்கள் பேச்சு தொந்தரவாக இருக்கும். மேடையில் இருப்பவர் மட்டுமே பேச வந்திருக்கிறார்கள், நீங்கள் அங்கே பேச வரவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அண்டை அயலாருடன் எப்போதும் சுமூகமான உறவில் இருக்க விரும்புகிறீர்களா? அப்போது அவர்களுடன் ஒரு அளவான பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு ரகசியங்கள் அனைத்தையும் கொட்டி தீர்த்து பேசுவது, பிறகு உப்பு பெறாத விஷயத்திற்கு முகத்தை திருப்பி கொண்டு போவது, இதெல்லாம் வேண்டாமே. எந்த உறவாகட்டும் நட்பாகட்டும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சே. நண்பர்கள் மத்தியில் பேச்சை குறைத்து கொள்வதால் உங்கள் பேச்சுக்கு எப்போதும் தனி மரியாதை இருப்பதோடு பிளேடு, ரம்பம், அறுவை போன்ற பட்டங்களிலிருந்து தப்பலாம். ஒவ்வொரு மாதமும் நம் எல்லோர் வீடுகளிலும் நம்மை பயமுறுத்தும் பில் டெலிஃபோன் பில். டெலிஃபோன் மற்றும் செல்போன்களில் பேச்சை குறைத்து கொள்வதால் உங்கள் பணம் கணிசமாக மிச்சப்படுத்துவதுடன் வரக்கூடிய முக்கியமான ஃபோன் கால்கள் கட்டாவதையும் தவிர்க்கலாம். எந்த இடமாகட்டும், எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த நேரமாகட்டும், நீங்கள் ஒரு இடத்தில் பேசும்போது இன்னும் சில வார்த்தைகள் பேச மாட்டார்களா என்று மற்றவர்கள் எண்ணும்படி உங்கள் பேச்சு இருக்க வேண்டும். அறிவாளி யோசித்துவிட்டு பேசுகிறான், முட்டாள் பேசிவிட்டு யோசிக்கிறான் என்கிறார் டெலைல் எனும் மேல்நாட்டு அறிஞர். அறிவாளியாக இருந்து பேச வேண்டுமா? உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் விஷயங்கள் நிறைய பார்க்க வேண்டும், நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டும், பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். இயற்கை நமக்கு 2 காதுகளையும் 2 கண்களையும் 1 நாக்கையும் தந்திருக்கிறது. அதாவது
நாம் பேசுவதை விட அதிகம் கேட்கவும் பார்க்கவும் வேண்டும் என்கிற காரணத்திற்காக என்கிறார் அறிஞர் சாக்ரட்டிஸ். பேச்சை குறைத்து பாருங்கள். உங்கள் அறிவு விரிவடைந்து உங்களுடன் பேச ஆரம்பிக்கும். பேச்சை குறைத்து பாருங்கள். உங்கள் ஆற்றல் விரிவடைந்து உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள்.